அனைவருக்கும் கேஎஃப்எம் மீடியாவின் அன்பு வணக்கம். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சுதீஷ் சங்கர் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மாரிசன் திரைப்படத்தை பற்றி தான் இந்த விமர்சனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வடிவேலு, ஃபகத் ஃபாசில், கோவை சரளா, விவேக் பிரசன்னா, சரவண சுப்பையா, ரேணுகா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இசை யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்துடைய கதைக்களம் பார்த்தீங்கன்னா, பல திருட்டு வேலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு போக்குவரமாக இருக்காரு நம்மளுடைய ஒரு கதாநாயகரான ஃபகத் ஃபாசில். ஸோ அவர் பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறாரு. வந்ததுக்கப்புறம் என்ன மறுபடியும் நம்ம தொழிலை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு திருட போகிறாரு. அங்கே தான் சங்கிலியால் கட்டப்பட்ட மற்றொரு கதாபாத்திரமான வடிவேலு அவர் சந்திக்கிறாரு. ஸோ வடிவேலு யதார்த்தமாக, வா மகனே வந்துட்டியா, என்னை இங்கேருந்து எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா உனக்கு 25,000 பணம் தரேன் அப்படின்னு சொல்லி டீல் பேசுகிறாரு. ஸோ நம்ம வந்ததே திருடத்தான், ஸோ இவரே பணம் தராங்கிறாரு, நம்ம காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலை கூப்பிட்டு போகிறாரு. அப்போது அவர் ஏடிஎம் 25,000 பணம் எடுக்கிறாரு. அந்த டைமில் தான் நம்ம ஃபகத் ஃபாசில் நோட் பண்ணுறாரு, அவர் அக்கௌண்ட்டில் 25 லட்சம் ரூபா பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு ஆல்ரெடி அம்னீஷியா மாதிரி ஒரு வியாதி இருக்குது, அடிக்கடி மறந்துடுவார். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது அடுத்த நிமிஷம் அவர் மறந்துடுவார், அந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது. அதை அவர் நோட் பண்ணிவிட்டு எப்படியாவது இந்த பணத்தை கறந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறார் பைக்கில். ஸோ அதுவும் ஒரு திருட்டு பைக் தான், சரிங்களா. ஸோ இவர் பாலக்காடு போகணுங்கிறாரு, திடீர்னு திருவண்ணாமலை போகணுங்கிறாரு, அப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவர் எங்கே போய் இவங்க சேர்ந்தாங்க, அந்த 25 லட்ச ரூபாய் பணம் என்னாச்சு, இவர் எடுத்துக்கிட்டாரா, இல்லை வடிவேலு இவர் எதுவும் கண்டுபிடிச்சி போலீஸில் மாட்டி விட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது மீதி கதையாக இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. அதுக்கப்புறம் தான் பல டென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் படத்தில் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே தான் வருது. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான். ஸோ கதை எடுத்துக்கிட்டதுக்கு தகுந்த மாதிரி வேறொரு ஜோனர் படம் சொல்லுது. ஏன்னா இந்த படத்தை ட்ரெய்லர் பார்த்தவங்க எல்லாருமே இது ஒரு ட்ராவலிங் மூவி, ரெண்டு பேரும் பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க சந்திக்கிற நபர்கள், அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அந்த மாதிரி தான் போகும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு வேறு விதமாக ஒரு கிளைமேக்ஸையும் செகண்ட் ஹாஃபில் பெரிய ட்விஸ்டையும் வச்சு படத்தை கொடுத்துருக்காங்க. இதுவே இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் தான். இந்த படத்தில் நடித்த கதாபாத்திரங்கள், ஸ்பெஷலி வடிவேலு சார் அவர் அவருடைய வித்தியாசமான மற்றும் ஒரு கதாபாத்திரத்தை இந்த படத்தில் மூலம் கொடுத்துருக்காரு. ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. அந்த ஒரு எமோஷனல் ஆகட்டும், சிரிப்பு வர வைக்கக்கூடிய அந்த காமெடி ஆகட்டும், மறக்கிற அந்த சீன்ஸ் இதெல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஃபகத் ஃபாசில் ஒரு சிறந்த நடிகர், அவருக்கு இந்த நடிப்பெல்லாம் பெரிய ஒரு இதே கிடையாது, கைவந்த கலை. ஸோ வேட்டையங்கள் எப்படியோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு திருடனாக தான் வராரு. ஆனால் படத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய முகபாவங்களையும் காமெடி சென்ஸ் இதெல்லாம் படத்தில் அவர் அங்கே கொடுக்குறாரு. ஸோ ஒரு அட்டகாசமான நடிப்பு வெளிப்படுத்திருக்காரு. அது போக படத்தில் கூடிய சின்ன சின்ன கேரக்டர்ஸான ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய பங்களிப்பு படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் படத்துக்கு பலம் சேர்க்குது. படத்துடைய பின்னணி இசை பாடல்களும் படத்துக்கு பலம் சேர்க்குது அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ அந்த படத்தில் என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய டியூரேஷன் ஆக்சுவலாக 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கலாமோ, இல்லாட்டி அந்த எழுதின விதம் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் தான் படத்துடைய த்ரில் மூமெண்ட் ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க நிறைய லேக் பண்ணிட்டாங்களோ, கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லியிருந்தாங்கன்னா இன்னுமே படம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில லாஜிக் மீறல் இருக்குது. படத்தில் ஒரு க்ரைம் நடக்கிறதெல்லாம் சிசிடிவியே கிடையாது, அதை பற்றி அவங்க போல போலீஸ் லேட்டாக தான் வழக்கம் போல லேட்டாக தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி படத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த ஃப்ளாஷ்பேக் கொண்டு போனதெல்லாம் நமக்கு ஒட்டாது, அந்த மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக சொல்லியிருக்கலாமா அப்படிங்கிறது ஒரு கருத்து. மற்றபடி படம் U16+. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரத்தம் சரிக்கும் சம்பவங்கள்லாம் படத்தில் இருக்குது, கிரைம் சீன்ஸ் இருக்குது, அதனால் U16+ கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான், ஒரு கருத்து இருக்குது படத்தில். அதனால் நீங்கள் தியேட்டர் போய் ஃபேமிலியோடு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல கருத்தையும் படத்தில் சொல்லியிருக்காங்க, அது என்னங்கிறது நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே சொல்லிட்டா படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் போயிடும், ஸ்பாயிலர் ஆகிடும். அதனால் நாங்கள் மீதி கதையெல்லாம் நாங்கள் சொல்லலை, நீங்கள் படம் பார்த்தே
தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான், ஒரு ஓகே ரகமான ஒரு வாட்சிங் மூவி தான். டைமில் தான் நீங்களும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு திரைவிமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை